அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த வாய்ஸை எப்படி லோ பண்ணுறது. நிறைய பேர் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட கேட்டாங்கன்னா, ஒரு ப்ரோலாஜிக் போர்டில் இல்லை ஒரு பிடி அவுட்டு எடுத்து பண்ணணுமா, இல்லை இன்புட்டில் பண்ணணுமான்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறாங்க. சரி, அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு அதுக்காக தான். அது நான் ஒரு ட்ராயிங்காக காட்டினேன்னா அது எப்படி உங்களுக்கு புரியுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு ட்ராயிங்காக காட்டலாமா, இல்லை அதை ஸ்டிமாட்டிக்காக போட்டு காட்டலாமா அப்படின்னு நினச்சேன். அது ஸ்டிமாட்டிக்காக போட்டால் நிறையா பேருக்கு புரியாது. ஒரு ட்ராயிங்காக ஒரு பொம்மையாக வரைஞ்சி காட்டினா அது நிறையா பேருக்கு புரியும். அதேமாதிரி அந்த ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் யோசித்தேன். அதுதான் அது எப்படி நம்ம இப்போ ஒரு ப்ரோலாஜிக் போர்டில் ஏன் லெஃப்ட் ரைட்டில் ஒரு வாய்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா, சென்ட்ரலில் தான் வாய்ஸ்ன்றது வருது நம்மளுக்கு. இப்போ நம்ம நிறைய நிறைய போர்டுங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு ப்ரோலாஜிக் போர்டு, அந்த போர்டில் தான் நம்ம லெஃப்ட் ரைட்டில் வாய்ஸை கொஞ்சம் உள்ளே போனால் நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த சென்டரில் வாய்ஸ் அப்போ தான் வரது நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் டக்குன்னு சரவுண்ட் வந்தாலும் நம்மளுக்கு புரியும். வாய்ஸை கம்மி பண்ணும்போது அது கூட சேர்ந்து ட்ரிபிளும் கம்மி ஆகிடக்கூடாது, பேஸும் கம்மி ஆகிடக்கூடாது. அதனால் அது கொஞ்சம் யோசித்து சரி இன்றைக்கி அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் அந்த பதிவுக்கு வந்தேன். அது இல்லாமல் இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்லித்தரலாம் அப்படின்னு நினைக்கும்போது நிறையா பேர், சார் இப்போ இந்த யூடியூப்பில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த பிரச்சனை வேறு ஓடிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வேலை ஸ்லோவாக இருக்கிற கண்டிஷனில் டால்பி வருமா, அட்மாஸ் வருமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வருமா அப்படின்லாம் நம்மகிட்டையும் நிறையா பேர் கேட்குறாங்க. கேட்கும்போது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஒரு இப்போ இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கிற ஒரு இந்த ரெஸ்பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நிறைய போர்டு வருது, பேர் சொல்ல வேணாம். நான் ஏன்னா ஒரு பேரை சொன்னோம்னா மற்ற கம்பெனிக்காரங்களுக்கு சங்கடமாக இருக்கும். டோட்டலாகவே சொல்லிவிடுவோம். எல்லா போர்டுமே வச்சே ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம். என்ன அப்படின்னா, அந்த போர்டுங்கள்லாம் நானும் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லாரோட போர்டையும். ஏன்னா டிஜிட்டலில் அனலாக்காக நம்ம பண்ணோம். இப்போ டிவிடி பிளேயர் அந்த சோர்ஸ் இல்லை. இந்த 5.1 நம்ம MP3க்கு நம்ம கேட்குறோம். MP3 பாட்டு போட்டு அந்த MP3யே பார்த்திங்கன்னா 48 கேபிஎஸ்ஸு, அப்புறம் 128 கேபிஎஸ் எல்லாம் பாட்டு கேட்டுக்கிறோம். அதெல்லாம் 48 கேபிஎஸ்ஸில் ஒரு MP3 சாங்ஸை கேட்குறீங்கன்னா ஒரு 2.5 MB வரும். இல்லை அப்படின்னா ஒரு 128 கேபியில் நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஒரு 4.5 MB வரும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு MP3 சாங்ஸை கேட்குறது ஒரு 10 MBயில் கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 320 கேபிஸில் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாட்டு கேட்குறது. அந்த மாதிரி தான் இந்த ரெஸ்பாக்ஸ் ஆகட்டும், அந்த கன்வெர்ட்ரு, அது இல்லாமல் டீகோடு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்ஸ் வாங்கி போடுறோம். இந்த மாதிரி வாங்கி போடும்போது, இந்த டீகோடர் வாங்கி போடும்போது என்ன அப்படின்னா, அதில் டால்பி டிஜிட்டல் எடுக்குது அப்படின்லாம், டால்பி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ன்னுலாம் சொல்கிறாங்க. ப்ளஸ்லாம் எடுக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு டிஸ்பிளேவில் வேணால் காட்டும். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இப்போ ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போர்டை தயார் பண்ணுறவங்க என்ன நம்ம தமிழ் சினிமா 5.1 போட்டு பார்ப்பாங்க, அப்படி கிடையாது. அந்த போர்டை ரன் பண்ணி பார்க்கும்போது நம்ம அது என்ன வேவ் ஃபார்மேட்டில் போட்டு அது நம்ம ஸ்கோப்பில் போட்டு செக் பண்ணும்போது அதனோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னா அப்படி தான் பார்ப்பாங்க. எவ்வளோ கேபிஎஸ் ஸ்பீடு உள்ளே வருது, அந்த கேபிஎஸ் என்ன உள்ளே வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ஃபைல் எடுக்குதுன்னு நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுக்குது. அது அந்த ஃபைல் உள்ளே வந்துருச்சுன்ட்டு. ஆனால் அவுட்புட்டு உள்ளே வந்த ஃபைலை அப்படியே கொடுக்குதா அப்படின்னா அவுட்புட்டு அப்படியே கொடுக்கல. ஏன்னா ஒரு சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 7.2 ஒரு ப்ளூரே பிளேயரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு உண்டான கண்டென்ட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ளூரே டிவிடி கிடச்சிச்சு, அதை வாங்கி நம்ம போடுறோம். ஆனால் அந்த கண்டென்ட் நம்மளுக்கு வெளியே வரும்போது நம்மளுக்கு இப்போ நம்ம கையில் இருக்கா 7.2க்கு இல்லை 7.1 5.1 தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை உள்ளே கொடுக்கும்போது மறுபடியும் 5.1 தான் வெளில வரும். அப்போ அந்த இடத்துல காட்டும் 7.2 அப்படின்னு காட்டும், டிஸ்பிளேவில் காட்டும். ஆனால் வெளியே வரக்கூடியது 5.1 தான். இது நிறையா வீடியோவில் நிறையா பேர் சொல்லிட்டாங்க, டால்பின்றது அட்மாஸ்ன்றது அது ஒரு லேபோட பேர், அது இதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இருந்தாலும் கூட நம்மளுக்கு
இந்த ஃபார்மெட் என்ன ஃபார்மெட் உள்ளே வந்து இந்த 5.1 சேனலாக மாறுதுன்றதை நீங்கள் AC3 ஃபார்மெட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிகோடருக்குள்ளார கொடுக்கும்போது அந்த AC3 ஃபார்மெட் வரும்போது அதனுடைய கேபிஸ் அது என்ன கேபிஸில் ஒர்க் ஆகுதுன்றதுக்காக தான் அந்த ஒரு இன்டிமேஷன் நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைட் எரியும், ஒரு டிடிஎஸ் ஆன் ஆகிடுச்சு, டால்பி ஆன் ஆகிடுச்சு அப்படின்றது. ஆனால் வெளியே வர்றது அந்த கிளாரிட்டியோட வருதா அப்படின்னா அது அந்த அதே இதாக வருதா அப்படின்னா வராது. ஏன்னா அது நிறையா நான் கூட நிறையா பழைய பதிவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா டிடிஎஸ்ஸு டால்பின்றது நிறையா பேர் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்களா, லைசன்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் ஒரு சில உண்மை தான். ஆனால் வந்து இப்போ ஏவி ரிசீவர் வாங்கி போட முடியுமானா முடியாது. சரி, இருந்தாலும் இதில் நம்ம கேட்கும்போது என்ன ஃபீல் ஆகும்னா, இப்போ நான் கூட அந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனி போர்டெலாம் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டிவிடியில் கேட்குறதுக்கும் அதுக்கும் ஒரு 20% சேஞ்ச் தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிவிடியில் கொடுக்கும்போது வீடியோ வந்து ஏவி ஃபார்மெட்லேயும் ஆடியோ வந்து MP4 ஃபார்மெட்லேயும் வரும். அப்படி வரும்போது அந்த ஆடியோ வீடியோ சேர்த்துனது 4.7 ஜிபி. 4.7 ஜிபி அப்படின்னா ஒரு டிவிடியோட சைஸு 4.7 ஜிபி தான். அதாவது 4 ஜிபி 700 MB. இவ்வளோ தான் அந்த ஒரு டிவிடினோட கெப்பாசிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபைலு டு 5 ஃபைலாக போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு கண்டினியூட்டி ஃபைல் போட்டுருவாங்க. அது வந்து சிஸ்டத்தில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பார்த்திங்கன்னா 999 MB. அதாவது ஒரு நெக்ஸ்ட் அடிக்கிறீங்களா, கரெக்டாக 5 நெக்ஸ்ட் அடித்தோன்னா படம் முடிஞ்சிடும். 5 நெக்ஸ்ட்டு தான் வரும், இல்லை 6 நெக்ஸ்ட்டு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்பி மட்டும்தான். அது எதுக்காக அந்த மாதிரி எம்பி பிரித்து அந்த டிவிடிக்குள்ளே வீடியோக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா, ஒரு உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அந்த சிபியூவில் அந்த படத்தை வந்து உள்ளே போட்டு வீடியோ ஃபைலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். அந்த மாதிரி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த இப்போ லாஸ்ட்டு மெமரிக்காகவும், இப்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுது அந்த லாஸ்ட்டு மெமரிக்காகவும், இன்னொன்று நம்ம நெக்ஸ்ட் அடிக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் நிற்கிறதுக்காகவும், இவ்வளோ தான் அது ஜம்ப் ஆகுமே அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது உள்ளே போகிறதுக்கு. அதேமாரி டிவிடியில் வந்து டால்பி, டிடிஎஸ் அந்த கேசட்டோட அந்த பாக்ஸில் அந்த அட்டை வருது பார்த்தீங்களா, உள்ளே ஒரு படையப்பான்னு ஒரு படம் வச்சுக்குவோம். அது மேலே போட்டு ரஜினி அந்த ஸ்டில்லெல்லாம் போட்டு ரஜினி நடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ், டால்பி, அட்மாஸு, 5.1 எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு இந்த லேபில் போயிட்டு வந்தது இந்த படம் அப்படின்றதுக்காக அது எல்லாமே போடணும். என்னென்னா இப்போ புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு போடுறாங்களா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அப்ளை மாதிரி அது அந்த அந்த டிவிடிக்கு கீழே போடுறது. அதனால் நம்ம டிவிடியில் வந்து டால்பி எடுக்காது, டிவிடிலாம் டால்பி எடுக்கவே எடுக்காது. இப்போ டிவிடி கேசட்டு நிறையா பேர் வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ தமிழ் ராக்கெட்ஸில் வந்த படம்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு திருட்டு விசிடின்னு சொல்லுவோம்ல, ஒரு 4 நாள் 3 நாளில் படம் வாங்கிட்டு வந்து போட்டு பார்ப்போம். அது அந்த டிவிடி திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ரீட் ஆகிருக்கும், ஒரு 700 MB தான் ரீட் ஆகிருக்கும். ஆனால் கேசட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஸ்டில்லை போட்டு கீழே டிடிஎஸ், டால்பின்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி சோனி பிளேயரில் போட்டிங்கன்னா, இப்போ சோனி ஹோம் தேட்டர் வருது இல்லை, டிவிடி பிளேயரோட ஹோம் தேட்டர் வரும். அதில் போட்டிங்கன்னா இவ்வளோ எம்பி ரைட்டிங் ஆகிருக்கணும். அதில் அந்த ரெக்கார்டிங் பண்ணுறது தான் சொல்கிறேன் ரைட்டிங். அந்த ரைட்டிங் ஆனது இவ்வளோ எம்பிக்குள்ளே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 2.1 மாறிக்கும். இல்லைன்னா இது அந்த கேசட்டை வெளியே தெளிடும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வந்ததெல்லாம் வெளியே தெளிடும். கேசட் அப்படியே வெளியே ரிட்டன் வந்துடும், ஓப்பன் ஆகிரும். மறுபடியும் நம்ம தள்ளினோம்னா மறுபடியும் ரீட் ஆகும், மறுபடியும் எடுத்துக்கிச்சுன்னா 2.1 மாறிக்கும். 5.1 எடுக்காது. அந்த எம்பிக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் எடுக்கும். அந்த மாதிரி அது அந்த எம்பி அவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க, அது கம்பெனி செட்டுங்க, லோக்கல் சிடி டிவிடிலாம் போட்டால் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு. பிரமிடு இந்த மாதிரி ஐயங்காரன் இது போட்டால் தான் எடுத்துக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க அதை வந்து கொஞ்சம் சுருக்கி நம்ம அதை காப்பி பண்ணும்போது அது வந்து ஸ்பீடு, அதனோட ஸ்பீடு, இதனோட கேபி இது எல்லாத்தையும் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. செய்யும்போது அது வந்து மாறிடும். மாறுறதுனால அந்த இதில் எடுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 படம் வரும் ஒரு டிவிடியில். ஐயங்காரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த தூள், கஜினி அப்படின்னு போட்டு வேறு எதுனாச்சும் ஒரு படம் போட்டு 3 படம் ஒட்டுக்கா வரும். அதெல்லாம் எப்படி போய் 5.1 எடுக்கவே எடுக்காது. ஏன்னா படத்தோட சைஸும் கம்மி, ஆடியோ ஃபைலோட சைஸும் கம்மி. அது மாதிரி இந்த ஃபைலோட சைஸை தான் அது வந்து மென்ஷன் பண்ணுது, இது வந்து உள்ளே வந்துருச்சுன்ட்டு. ஆனால் வந்து நம்மளுக்கு வெளியே வருதான்றது அது டவுட் தான். ஆனால் இருந்தாலும் அதை டால்பின்னு சொல்லிக்குவாங்க, டிடிஎஸ்ன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் நானும் டெக்னீஷியன்ற முறையில் நான் போர்டு போடுறவன்றது அடுத்து.
நானும் டெக்னீஷியன்ற முறையில் நான் அந்த போர்டெலாம் வாங்கி போடுறேன். நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆம்ப் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறேன். வண்டிங்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குது. அதுக்காக வந்து நம்ம வந்து டால்பி எடுக்குது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு இதெல்லாம் சொல்கிறோம். அட்மாஸ் அட்மாஸ் எடுக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல. நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா அது என்ன டிவி அவங்க வீட்டில் இருக்கணும், இல்லை என்ன சோர்ஸ் இருந்தால் அது வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். யாருன்னேஞ்சு அதை நம்ம சொல்கிறோமா, நான் இது டால்பியில் செஞ்சு தரேன், டிடிசியில் செஞ்சு தரேன்னு மட்டும் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இடத்துல இருக்குது அந்த சோர்ஸு. ஒரு ஹார்ட் டிஸ்கில் நான் கூட நிறையா படம் வச்சுருக்கிறேன். இப்போ 40 ஜிபியில், 30 ஜிபியில், 25 ஜிபிலாம், இப்போ துப்பாக்கிலாம் 40 ஜிபியில் நான் படம் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி படம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து போட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். இதை வந்து கஸ்டமர் செக் பண்ணுவாங்களா அப்படின்றது தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ஆம்ப்பு செய்கிறோம் நம்ம இன்றைக்கி. ஆம்ப்பு செய்யும்போது டீகோடர் போர்டு வந்து ஒரு ரூ. 2000, 1800, எஸ்பாக்ஸ் ஒரு 1500, 1600, 1800, 2400, 2800 வரைக்கும் போட்டு கூட நம்ம போர்டு வாங்கி போடுறோம் அந்த போர்டுங்களை. இப்போ அது எதுக்காக போடுறோம்? HDMI ஏஆர்சியும் இது ஆப்டிக்கலும் கோயாக்ஸலும் நம்ம இன்புட் பண்ணி அனலாக்காக வெளியே கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டரில் வந்து நம்ம எடுத்து நம்ம அதை பாட்டு கேட்கணுன்றதுக்காக தான். ஏன்னா சோர்ஸை உள்ளே இப்படி தான் கொண்டு வந்தாகணும். அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம வச்சுட்டுருக்குறோம். அதேமாதிரி கஸ்டமர் வச்சுருப்பாங்களா? அதேமாதிரி என்னென்னா இவ்வளோ ரேட்டை போட்டு இந்த இன்புட்டு 5.0 இன்புட்டுக்கு நம்ம வேலை செய்கிறோம். அதேமாதிரி இப்போ அந்த ஒரு ஃபீடெக்கில் கூட வந்திருக்கு, நான் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அந்த போர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் 2வில் வேலை செய்யுது. அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக கூட ஒரு போர்டு ரூ. 2800 வரைக்கும் கூட நம்ம போர்டை வந்து நம்ம வாங்கி போடுறோம். 2300, 2500, 2800லாம் வாங்கி போடுறோம். ஆனால் பென்ட்ரைவ் போர்டு நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, இது 5.1க்கு மட்டும் ஸ்பெஷலாக காட்டிடுறோம். ஆனால் வந்து அதிகமாக கஸ்டமர் பாட்டு கேட்கக்கூடியது ஒரு ஆசையில் ஒரு 4 படம் பார்ப்பாங்க. அதுக்கு மேலாம் பென்ட்ரைவ் போட்டு தான் அதில் பார்ப்பாங்க. ஆனால் அந்த பென்ட்ரைவ் போர்டு ரூ. 105, ரூ. 120 இல்லை 150, 170 இப்படி ஒரு போர்டை வாங்கி முன்னாடி மாட்டி வச்சிடுறது. அதில் அந்த போர்டு என்ன, அது அது அவ்வளோ விலை கம்மியில் போட்டு அந்த போர்டை இப்போ அதே வந்து ஒரு 600, ஒரு 1300 அந்த போர்டு இருக்குது. அந்த போர்டும் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 10,000 மேலே போகுது ஆம்போட ரேட்டு அப்படின்னு போது அதையும் இன்னும் ஒரு 1000 கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம், எங்கள் பென்ட்ரைவில் தான் நீங்கள் ஜாஸ்தியாக பாட்டு கேட்க போகிறீங்க, இந்த மாதிரி இந்த போர்டை போடுவோன்னு. அது யாருமே போகிறதில்ல. 90 ரூபாய்க்கு, 105 120 இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் போர்டை வாங்கி மாட்டி விட்டுறது. அதில் என்ன குவாலிட்டி இருக்கும்? இப்போ அது வர ரேட் என்ன ரேட்டுக்கு வந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் நிறையா புரிதல் இல்லாமல் இருக்கு. ஓகே விடுங்க. ஆனால் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். டால்பி எடுத்தாலும் சரி, டிடிஎஸ் எடுத்தாலும் சரி, எப்பா உங்கள் வீட்டில் இந்த டிவி இருக்குதா, இல்லை இதுக்கு உண்டான சோர்ஸ் எடுக்கக்கூடியது உன்கிட்ட வந்து மல்டிமீடியா பிளேயர் இருக்குதா, இல்லை உன்கிட்ட ப்ளூரே பிளேயர் இருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போய் அங்கே போய் அவங்களுக்கு போய் செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அவங்க அந்த டிவியோ இல்லை அவங்க வச்சுருக்கிற டிவைஸோ எடுத்துகிட்டு கொண்டு வாங்க, நான் போட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன், அவங்களுக்கு ஒரு டெமோ காட்டுங்க. டெமோ காட்டி நம்ம ஆம்பை செய்கிற வரைக்கும் ஒன்றுமே நம்ம எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அது கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லும்போது பாருங்க இதெல்லாம் இப்படி எடுக்குது அப்படின்ட்டு. ஏன்னா டிவிடி பிளேயரில் நம்ம கேட்குறத விட இப்போ வர போர்டுங்களில் ஒரு 30% அது ஒரு தெளிவாக சவுண்டெல்லாம் கேட்குது. அதை வச்சு நம்ம வந்து டால்பி ப்ளஸ்ஸு இது டால்பின்லாம் சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் நான் பேசவே கூடாதுன்னு தான் நான் நிறையா டைம் நான் நினைப்பேன். காரணம் என்னென்னா, நானும் ஆம்பு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அப்பப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னோடய நண்பர்களுக்கு இல்லை என்னோடய பழைய கஸ்டமரு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது வீடியோ போடுறது நம்மளுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் கூட அதை செய்யும்போது அந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை நம்ம அப்படியே சொல்கிறேன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சோர்ஸ்லாம் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, அதை தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே பையில போட்டு இன்னொரு கடையில் போய் நாங்கள் செஞ்சேங்க, இதெல்லாம் வரும்னு சொன்னாருங்க, என் வீட்டில் கொண்டு போய் போட்டு பார்த்தேங்க வரவே இல்லைங்க அப்படின்னுவார். எதுவும் வரலையா அப்படின்ட்டு. உடனே அவர் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து சொருகி வச்சு, இப்போ நாளைக்கு வாங்க நான் உங்களை செக் பண்ணி இப்போ பாருங்கள் எப்படி எடுக்குது பாருங்கள் அப்படின்னுவார். நீங்கள் ப்ளூரே பிளேயர் வாங்கிக்கோங்க அப்படின்னுவார். இல்லைனா அந்த போர்டை எடுத்துகிட்டு ஒரு ரிமோட்டு கிட்ட போட்டு இப்போ நீங்கள் கொண்டு போய் போட்டு பாருங்கள் அப்படின்னுவார். மறுபடியும் அவர் கொண்டு வந்து போட்டாலும் வராது. 5.1 தான் வரும். அதுவே ஒரு சில டிவிங்கள, ஏன்னா
நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்கணும். என்ன சார் என்ன டிவி வச்சுருக்கிறீங்க? இதை ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை டிவியில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை 4K பாக்ஸில் இந்த மாதிரி வருது, மல்டிமீடியா வருது. அந்த மாதிரி ஒரு பிளேயரில் மல்டிமீடியா பிளேயர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அது ஹார்ட் டிஸ்கோடையும் வரும். இன்பில்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு இன்பில்டாக இருக்கும். 1 டிபி 2 டிபி ஹார்ட் டிஸ்க்கு இன்பில்டாக வரதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம அதில் படத்தை வந்து லோட் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஒரு டிவியில் ஏவி அவுட் இருக்கும், அதை கொடுத்தாலும் சரி, இல்லை HDMI அவுட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எடுத்து நம்ம கொடுத்துட்டு இதுக்கும் நம்ம கொடுக்கும்போது அதில் வந்து ரிசல்ட்டு நம்மளுக்கு காட்டலாம். ஏன்னா அதில் ஏற்கனவே ஸ்டோரேஜில் இருக்கும். ஒரு 40 ஜிபியில் 50 ஜிபியில் 30 ஜிபியில் படம் நம்ம அந்த மாதிரி சோர்ஸும் செஞ்சு கொடுத்துடணும்லாம். என்னென்னா ஒரு 2 டிபி ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வாங்க சார், உங்கள் டிவியில் இந்த படம் எடுக்குதா போட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகேங்க, போட்டு பார்த்துட்டேன். நாங்கள் ஒரு செட்டு சின்னதாக ஒன்று தரேன், இதில் வந்து எல்லா சேனலும் எடுக்குதா செக் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆம்பு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் இவ்வளோ விஷயம் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஏவி ரிசீவருக்கு ரிஜிஸ்ட்ரேட்டில் போனால் நிறையா டெக்னீஷியனு இதுக்கு வந்து நம்ம அந்த கம்பெனிக்குன்னு இல்லை, நிறையா பேர் இப்போ நம்ம எப்படி கடை வச்சு நம்ம அசம்பிள் பண்ணுறோம் ஆம்பு கிம்பெல்லாம், அந்த மாதிரியே வந்து கம்பெனி செட்டு செய்கிறதுக்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, நிறையா பேர் இருக்காங்க. கார்த்தி கூட இன்றைக்கி சொல்லியிருந்தேன் அப்படி நிறையா அதுக்கு இல்லை அப்படின்னு. இல்லை, கம்பெனி செட்டு செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் எஸ்எம்டி வந்து கழட்டணுன்னாவே இன்றைக்கி நம்ம ஆளுங்க இன்னும் துருவோல கரெக்டாக வந்து கழட்டிட்டு போட தெரியல, வேல்யூ தெரியல. ஒரு ஐசி போயிடுச்சுன்னா அது எப்படின்னு இந்த ஒரு ஐசி போயிடுச்சுன்னா இதையே இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறையா பேர் கற்றுக்கல. தப்பாக நினச்சிக்காதீங்க அதை சொல்கிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கில் இருந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போர்டு கம்ப்ளைண்ட்டுன்னா தூக்கி போகிறத விட்டு, என்னோடய போர்டுன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த கம்பெனியில் எந்த துருவல் போர்டு வாங்கினீங்கனாலும் நீங்கள் கற்றுக்கிறது இதில் தான் கற்றுக்க முடியும். ஒரு எஸ்எம்டி போர்டு வாங்கி எஸ்எம்டி ரிமூவ் பண்ணி நீங்கள் கற்றுக்குவீங்களா? ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்து வந்து எதுலனாலும் நீங்கள் உங்களால் வேலை செய்ய முடியும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இனிமேல் வந்து நம்ம யாருமே இதை பற்றி பேசவே வேண்டாம். இது யார் நினச்சி மனசு சங்கடப்படும்படியாக இருந்தால் தவறாக நினச்சிக்காதீங்க. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்கோசம் தான் சொன்ன ஒழிய, இதை வந்து இது அவங்க தவறாக சொல்கிறாங்க, இவங்க தவறாக சொல்கிறாங்கன்றதுக்காக நான் இவ்வளோ நேரம் நான் இங்கே பேசலை. ஒரு புரிதல் வேணும். என்னன்னா, ஒரு டால்பி அட்மாஸ் எடுக்குது, இல்லை டால்பி ப்ளஸ் எடுக்குது அப்படின்னா, டால்பி ப்ளஸ் எடுக்குதுன்னா EAC3 ஃபார்மெட்டு வந்து எடுக்கணும். அது வந்து எடுக்காது. ஏன்னா நிறைய ஏவிஆர்லேயே தடுமாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அதுதானே ஒழிய இப்போ நீங்கள் போர்டெல்லாம் பாருங்கள், நான் பேர் கூட சொல்லிட்டேன். ஃபீடெக்கு, அப்புறம் வந்து ஜிஸ்டாரு, இந்த போர்டெல்லாம் நான் வாங்கி போட்டுட்டு தான் இருக்கிறேன். அந்த போர்டு எல்லாமே வந்து நம்ம டிவிடியில் கேட்டதை விட நல்லா இருக்குது. அதை கேட்குறக்காட்டிலும் அதுக்கும் இதுக்கும் ஒரு 20% 25% கிளியரன்ஸ் இருக்குது, தெளிவு இருக்குது, மாறுறது இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுறது அதெல்லாம் தெரியுது. நம்ம அப்படி தான் நம்ம சொல்லி இது பண்ணுமோ ஒழிய, அதை விட்டுட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப என்னென்னா, ஒரு நம்ம இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா சரவுண்டு சுற்றி சுற்றி வருங்க, அப்படியே வீட்டையே சுத்தம் அப்படின்றது. இதில் இன்னொரு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு போய் ஹோம் தேட்டரு நம்மகிட்ட கஸ்டமர் செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்களோட ஹாலோட சைஸ் என்னான்னு என்னைக்காச்சும் யாருனாச்சும் கேட்டிருக்கோமா? நினச்சி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் ஸ்பீக்கர் செட்டப் செஞ்சு கொடுத்துருக்குறோமா? எத்தனை டெக்னீஷியன் பண்ணிவிடுவாங்க, விரல் விட்டு தான் எண்ண முடியும். அவங்க வீட்டுக்கு போய் ஸ்பீக்கர் பாக்ஸ் மாட்டி லைன் எல்லாம் கொடுத்து, இப்போ அங்கே போனாலே ப்ளஸ் மைனஸு ஒரு ஸ்பீக்கர் மாறினுச்சுன்னா அத்தனை ஸ்பீக்கரும் சப்பு பேஸே கம்மியாயிரும். அது யார் அது மாதிரி ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்தெல்லாம் யார் கொடுக்குறாங்க? அவங்களே கொண்டு போய் ஒயர் ஜாயிண்ட் அடிப்பாங்க 10லனா, அதில் ப்ளஸ் மைனஸ் மாறிடும். அங்கே அந்த இடத்துல அந்த பேஸ்லாம் கம்மியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நண்பர்களே. நம்ம வந்த விஷயத்துக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, இதனோட லெஃப்ட் ரைட்டு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குல்ல அவுட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் ரைட் ஆடியோ வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மட்டும் நீங்கள் வந்து வாய்ஸை வந்து கம்மி பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக கேட்குற ஒரு MP3 சாங்ஸ் வந்து அதே மாதிரி MP3 சாங்ஸு இந்த 48 kbsம் அந்த மாதிரி 128 kbs எல்லாம் நீங்கள் பாட்டே கேட்காதீங்க. 320 kbs வரைக்குமே முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அதுதான் 9 MB 8 MB 10 MBக்குள்ளார வரும்னு நினைக்கிறேன் நான். அந்த சைஸு இருக்கிற பாட்டை நம்ம கேட்டால் தான் அதனோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எங்கே செய்கிறதுன்ட்டு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் ஆல்ரெடி வந்து நிறையா பேருக்கு யூடியூப் நண்பர்களுக்கு பேர் சொன்னால் கோவிச்சிக்குவாங்க. நிறையா பேருக்கு நான் வந்து அந்த
சப்பு பாக்ஸு, அதாவது அந்த பாக்ஸோட பேர் வந்து 22க்கு 22 சைஸ் அதுதான். அந்த சப்பு பாக்ஸ் தான் ரோட்டில் தூக்கி வச்சாலும் பேஸ் வரும். அந்த பாக்ஸ் நிறையா பேருக்கு நான் ரெஃபர் பண்ணி ஏன்னா என்னோடய போர்டை நிறையா பேர் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய யூடியூப்லலாம் சொல்லும்போது இந்த பாக்ஸை போடுங்க அப்படின்னு நிறையா பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அவர் ராஜாகான் பாக்ஸு அவர் செய்கிறாரில்ல, அவரோட இதையும் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் வந்து அந்த நம்பரையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. அதேமாதிரி ஒரு போர்டு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து உங்கள் நம்பரை போட்டு விட சொன்னால் நம்பரே போட மாட்டேன்றீங்க. அதை வந்து நான் எப்படி புரிதலாக எடுத்துக்குவேன்னா, எனக்கு யாரோ வேணும்னே அது பண்ணுறாங்கன்னு தான் நான் எடுத்துக்குவேன். அதாவது வேணும்னே வந்து அந்த மாதிரி ஒரு தவறாக ஒரு கமெண்ட் போடுற மாதிரி தான் நான் அப்படி எடுத்துக்குவேன். நீங்கள் உண்மையாலும் உங்கள் போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் நம்பரை தயவுசெய்து போடுங்க நண்பர்களே. தவறாக எதுவும் எடுத்துக்க வேணாம். நான் இப்போ அந்த வாய்ஸ் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடம் தான் நம்ம லெஃப்ட் ரைட் அவுட் எடுக்கிறோம். இங்கிருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டு இப்படி நான் சும்மா படம் மாதிரியே வரைஞ்சிறேன் உங்களுக்கு. இது போட்டு இது வந்து ஒரு 15K வச்சுக்கோங்க. மறுபடியும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு இது ஒன்று இது வந்து 10K. இதிலிருந்து உங்களுக்கு படமாகவே போட்டு காட்டிடுறேன். இருங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து 2K2 சாரி 4K7 47K போட்டேன் தவிர 4K7. இது வந்து கிரவுண்டுக்கு போயிடும், அதாவது சென்டர் பின்னுக்கு. இது கிரவுண்டு, இது வந்து அவுட்டு. இதில் கொடுத்துருங்க, இந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவுட்டு எடுத்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து அவுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அவுட்டு இங்கே இந்த இடம் தான் அவுட்டு எடுக்கணும், இங்கே எடுக்கக்கூடாது. இங்கே இதில் லிங்க்கு கொடுத்துறீங்க, இந்த இடம் தான் வந்து வெளியே வர்றது அவுட்டு. இப்போ இதுக்கு வந்து ட்ரிபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு இதில் மறுபடியும் இங்கே ஒரு டிஸ்க்கு போட்டு இதை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். இதுதான், இவ்வளோ தான் இந்த சர்க்கியூட்டு. இதை நான் உங்களுக்கு ஒரு ரெசன்ஸு ஒரு டிஸ்க்கும் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா கையில் முறுக்கி உங்களுக்கு சால்ட் அடித்த கூட காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2K2. இது வந்து பார்த்திங்கன்னா 102. இது 102 க்ரீன் கூட போட்டுக்கலாம். அதை நான் ஆரஞ்சில் இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது எப்படின்னு. இந்த இடத்துல எடுத்துக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ட்லேருந்து வர லெஃப்ட் ரைட்டு நீங்கள் இது வெறும் லெஃப்ட் ரைட்டு வண்டி செட்டுங்களுக்கு கூட செஞ்சுக்கலாம். அது அவுட்டு ஒரு சின்ன டாட் பிசிவில் போட்டு இந்த சர்க்கியூட்டை அவுட் எடுத்து இதில் கொடுத்து இந்தாண்ட இது கிரவுண்டு கொடுத்துடணும். இந்த 4K7 ரெசிஸ்டன்ஸு இந்த டிஸ்க்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 47K, அதாவது 473 அந்த டிஸ்கில் வந்து போட்டிருக்கோம் 473ன்னு. இது வந்து 473, இது வந்து 102. இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ரெசிஸ்டன்ஸு 2 டிஸ்க்கு மட்டும்தான். இதை வந்து வாய்ஸை வந்து லோ பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லோ பண்ணிடும். இந்த இடத்துல 102 போட்டுக்கிறேன். இதுக்கு இந்த ட்ரிபிளுக்காக வேலை செய்யும். இது வந்து உங்களுக்கு வாய்ஸ் உள்ளே போகிறதுக்காக வேலை செய்யும். இந்த இடத்துல 47K நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 39K, அதாவது 393 அப்படி இல்லைன்னா 33 போடலாம். 33 போட்டிங்கன்னா 333 இந்த இடத்துல போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், மாற்றி பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறதே உங்களுக்கு அங்கே செட் ஆகலாம் சொல்ல முடியாது. அதேமாரி இந்த 102 இங்கே டிஸ்க்கு போட்டுக்கிறேன். இதை வந்து 222 போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 102 இன்னும் கம்மி பண்ணி 820 ஃபிஎஃப் போட்டு பாருங்கள், 680 ஃபிஎஃப் போட்டு பாருங்கள். ரொம்ப சன்னமாக எடுக்கும் ட்ரிபிள். வாய்ஸு அப்படி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி இந்த இடத்துல 47K நான் போட்டுக்கிறேன். இதை விட மீறி இன்னும் உங்களுக்கு வாய்ஸு உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4K7 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து 1K 2K2 ரெசிஸ்டன்ஸ் மாற்றிக்கலாம். இல்லை இந்த இடத்துல இந்த 4K7 10K வரைக்கும் மாற்றலாம். மாற்றி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை இந்த போர்ட்லேயே நான் இப்போ சால்ட் அடித்து காட்டுறேன், இருங்க. பாருங்கள் நண்பர்களே, இந்த இடத்துல வந்து நான் இப்போ அந்த படம் போட்டு காட்டின மாதிரியே இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரவுண்டுக்கு போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 4K7 இந்த இடத்துல இருக்கிறது. அது கிரவுண்டுக்கு போயிடும். இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த பக்கம் கொடுத்துருக்குறேன் அவுட்டில். இதில் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே இந்த இடத்துல வந்து அவுட் எடுத்துக்கணும்.
இதில் இந்த இந்த இடத்துல தான் நீங்கள் அவுட்டு எடுத்துக்கணும். இதேமாரி ஒரு செட்டப்பு நான் இது ஒரு சேனலுக்கு மட்டும் தான் போட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள், கிரவுண்டுக்கு இந்த இடம் போயிடுச்சு. இது ரெசிடென்ஸ்லேருந்து கிரவுண்டுக்கு இங்கே போயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து அவுட் எடுத்துக்கணும். இங்கே வந்து அவுட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு வாட்டி கூட அந்த படத்தை வந்து இன்னும் பக்கத்தில் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் அதை செஞ்சுக்கோங்க. காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. இந்த இடம் வந்து கனெக்ட் ஆகிடணும். இது மூணுமே ஏதாவது ஒரு 15Kவும் இது ஒரு 10Kவும் கனெக்ட் ஆகிடணும். இந்த இடம் வந்து அவுட் எடுத்துக்கிறோம். இது வந்து 15K இங்கே இருக்கும், இங்கே வந்து 10K இருக்கும். இது வந்து 102. இது வந்து நீங்கள் வந்து 820 FF போட்டு பார்க்கலாம், 222 போட்டு பார்க்கலாம், 1K5, 1K8, அதாவது 152, 182 இதெல்லாம் நீங்கள் போட்டு போகலாம். லாஸ்ட்டில் 2 வர மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து 2K2 ரெசிடென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிடியோட அவுட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இன் பண்ணிடணும். இங்கே உள்ளே கொடுத்துட்டு இந்த இடத்த பிடியோட அவுட்டை வந்து நீங்கள் இங்கே எடுத்து வேணால் நீங்கள் எதுக்கு வேணாலும் கண்ட்ரோலுக்கு போகலாம், இல்லை மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு, இல்லை இந்த இடம் மாஸ்டர் கண்ட்ரோலோட அவுட்டாக கூட கொடுத்து கூட இது வந்து நீங்கள் நேராக வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னு கூட இந்த இடம் எடுத்து வந்துடலாம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த மாதிரி வேறு ஒரு ஆல்ட்ரேஷனு, வேறு ஒரு சர்க்யூட் எடுத்து நம்ம வந்து வேறு மாதிரி இன்னும் அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாருமே நிறையா பேர் எல்லாம் கஜாமுஜான்னு குழப்பிக்கிறீங்க. அந்த மாதிரி குழப்பிக்காதீங்க. வேலையை தெளிவாக செஞ்சோம்னாவே போதுமானது. நம்ம வந்து நிறையா அது இதுன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்மளுக்கு உண்டான கஸ்டமர் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த மைண்டில் வச்சு நீங்கள் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு ஆளுக்கு போட்டி போட்டுட்டு இந்த டாபிக் நம்ம பேசவே வேணாம். நீ கார்த்திக் கூட அப்படி தான் சொல்லியிருந்தேன். அப்படி நான் கூட அதுதான் இந்த பேசுகிறத இதோட நம்ம நிறுத்திக்குவோம் அப்படின்னு தான் அது புரிதலுக்காக ஒரு இது சொன்னாங்கன்னு ஒழிய இது தவறுதலாக புரிஞ்சிக்க வேண்டாம். வணக்க நண்பர்களே. அடுத்த பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு ஐடியாவோட, இல்லை புதுசாக இது நெஞ்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. அனைத்து ஆடியோ டெக்னீஷியன்ஸும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடு சரவணன். சந்திப்போம் நண்பர்களே.